உங்களுடைய பிரியாணி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நேரில் வந்து கற்றுக்கலாமா, எப்படி கற்றுக்கலாம் அப்படின்லாம் கேட்டுருக்கீங்க. நீங்கள் வீடியோஸ்லேயே தாராளமாக கற்றுக்கலாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் டைம் எடுத்து சொல்கிறேன். இது 1.5 நிமிஷம் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறதுனால ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல முடியல. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் வீடியோவாக நான் உங்களுக்கு பேஜில் போஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 16 கிலோ சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோங்க. 16 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன அளவுங்கிறத நான் சொல்கிறேன். தலா 32 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே எடுத்துங்க. 96 கிராம் வருதுங்களா? இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கிட்டே வெயிட் மிஷின் இல்லாததுனால கையில் எப்படி அளந்து சொல்கிறதுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். 150 கிராம் பூண்டு வந்து அரைச்சிங்கன்னா நம்ம உள்ளங்கையால் இப்படி எடுத்து நான் காட்டுற பாருங்க, இந்த மாதிரி எடுத்திங்கன்னா 150 கிராம் தாராளமாக வரும். இது போல் நீங்கள் ஒரு 16 கை பூண்டு எடுத்து வச்சுங்க. இப்போ இஞ்சி பார்த்திங்கன்னா 4 விரல் அடக்கமாக எடுத்தோம்னா இந்த அளவுக்கு இருக்கா, இது 100 கிராம் வரும். இதையும் ஒரு 16 கை எடுத்து வச்சுங்க. 5 லிட்டர் 300 ml நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம் 16 கிலோவுக்கு. இதை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பையும் போட்டு அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா பூண்டு தோல் உரிச்சிட்டு தாங்க நீங்கள் ஆட் பண்ணணும். தோல் உரிக்காமல் பிரியாணியில் நீங்கள் போட்டிங்கன்னா நெஞ்சு கறிப்பு வரும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது, ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு வதக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. 2400 கிராம் பூண்டு போட்டிருக்கோம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. வதங்கினோடனே 1600 கிராம் இஞ்சி தோல் சீவி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நல்லா வதக்குங்க, அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு 1.5 நிமிஷத்தில் கட் ஆகிடுச்சுன்னா இதோட ஃபுல் வீடியோ வந்து பேஜில் நான் போஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. நல்லா ஃபைனாக கட் பண்ண தக்காளி நம்ம கையால் இப்படி அள்ளனோம்னா 200 கிராம் வருங்க. அந்த 200 கிராம் கணக்கு பண்ணி 3200 கிராம் தக்காளியை நீங்கள் எடை வச்சு அல்லது இது போல் அளந்தோ போட்டுங்க. 3200 கிராம் வெங்காயம் நல்லா கைக்கு அடங்காத அளவுக்கு அப்படி எடுத்தோம்னா 200 கிராம் வெங்காயம் வருங்க, ஃபைனாக கட் பண்ணது. இது 3200 கிராம் ஆட் பண்ணிக்கங்க. மல்லி, புதினா நல்லா நைஸாக இது போல் கட் பண்ணுங்கள். ஏன் இந்த அளவுக்கு நான் நைஸாக கட் பண்ண சொல்கிறேன்னா பிரியாணியில் அங்கங்கே புதினா வந்து சுருண்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் இது போல் ஃபைன் இதாக கட் பண்ணி போடும்போது என்னென்னா பிரியாணி வந்து பார்க்க டீசெண்டாக இருக்கும். 1/2 கட்டு மல்லி புதினா, நான் பெரிய கட்டு சொல்கிறேங்க, 1/2 கட்டு மல்லி புதினா ஆட் பண்ணிங்க. தயிர் வந்து 1600 mlங்க, 1 கிலோவுக்கு 100 ml கணக்குங்க. 3 1/2 லிட்டர் பேக்கெட்டும் ஒரு பேக்கெட்டில் கொஞ்சமாக ஊற்றிட்டிங்கன்னா 1600 ml வந்துடும். வெங்காயம், தக்காளி, மல்லி புதினா நல்லா கரைஞ்ச பின்னாடி நீங்கள் தயிர் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரேவி ரோஸ் கலரில் வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு போடலாங்கிறத சொல்ல போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள். 2 கிலோ பிரியாணிக்கு 1 கைப்பிடி உப்புங்க. 1 கைப்பிடி உப்புங்கிறது 50 கிராம் வருங்க. அப்போ 1 கிலோக்கு 25 கிராம். ஓகேங்களா? இது போல் நம்ம 8 கைப்பிடி போட்டோம்னா 16 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து 10 கிராமுங்க, நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில். அப்போ 16 ஸ்பூன் போட்டோம்னா 160 கிராம் வருங்க. 1 கிலோக்கு 10 கிராம் கணக்கு. பிரியாணிக்கு கோழி செலக்ட் பண்ணும்போது உயிர் எடை 2 கிலோ இருக்கணுங்க. அப்போ அதை க்ளீன் பண்ணி வரும்போது உங்களுக்கு 1 600 1 700 வரைக்கும் கூட கிடைக்கும். ஸோ நம்ம 12 கோழி இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். 16 கிலோ அரிசி 12 கோழி யூஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ சிக்கன் இது போல் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம். சிக்கன் வந்து அப்படியே லைட் ரெட்டிஷ் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி வைப்பேங்க, அதாவது 500 ml வைப்பேன். அப்போ 16 கிலோவுக்கு 8 லிட்டர் தண்ணியை நான் ஆட் பண்ணுறேங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 1 கிலோவுக்கு 1 லெமனை கணக்கு நல்ல பெரிய பழம் சாராக இருக்கிற பழமாக பார்த்து நான் 16 பழம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி கணக்குங்க உலைக்கு. அப்போது ஒரு 70 லிட்டர் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி வடிக்க போகிறோம். உலைக்கு உப்பு போடணும்ல, அது வந்து 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி உப்புங்க. 16 கைப்பிடி உப்பு, அதாவது 800 கிராம் உப்பு நீங்கள் உலையில் ஆட் பண்ணுங்கள். உலை நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கிறது கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுங்க, கடைசியில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலா ஒரு சிம்லேயே இருக்கட்டும். அதே போல் அந்த பக்கம் அரிசியை கொட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அரை பதத்தில் அரிசி வடிக்கணும். அரை பதத்தில்னா என்னன்னு கேட்குறீங்க? இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள். பாதி மேலே சாதமாகவும் உள்ளே பாதி அரிசி அப்படியே இருக்கணும். இது தாங்க வந்து அரைப்பதம். இப்போ நீங்கள் வேகமாக வடிச்சிடணும். அடுப்பில் வடிக்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு வடிச்சிடணும். இல்லைனா தொடர்ந்து அடுப்பு எரியுது இல்லையா, வேக்காடு மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு பதம் முன்னாடி எடுத்து வடித்து இப்போ மசாலா நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்குது. அரிசியும் கொட்டிடுறோம். உப்பு காரம் நீங்கள் அரிசி கொட்டத்துக்கு முன்னாடி செக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எதாவது முன்ன பின்ன இருந்தால் ஆட் பண்ணலாம். நான் எல்லாமே அளந்து போட்டிருக்கனால அப்படியே பக்காவாக இருக்கும். நம்ம எதுவுமே போட தேவையில்ல. நீங்கள் அப்படி உப்பு காரம் லேசாக குறைஞ்சா மசாலா மீடியம் ஃப்ளேமில் வைக்கிற பாருங்க, அந்த ஸ்டேஜில் உப்பு காரம் போட்டுங்க. அரிசி இது போல் கொட்டி செட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நவுற்றி பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கணுங்க. இதுதாங்க கணக்கு. இப்படி அந்த மாதிரி தண்ணி நிற்கலைன்னா லேசாக நம்ம வடித்து வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். மூடியை போட்டுடலாம். அரிசியும் தண்ணியும் ஈவனாக நிற்கணும். நின்றுச்சுன்னா பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த பிரியாணி போடுறதுலேயே இந்த பிரியாணி தம் போடுறதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க.
கை கால்லாம் சுட்டுக்கும், அந்த அளவுக்கு அனல் இருக்கும். கீழே நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க. அதாவது மீடியமாக எரிஞ்சிட்டு இருக்கணும். சுற்றியும் நம்ம நெருப்பை போட்டுருணுங்க. நெருப்பை போட்ட பின்னாடி ஆவி குப்பு குப்புன்னு வரும் பாருங்கள். அப்போ கீழே எரிகிற நெருப்பை எடுத்துகிட்டு மேலெல்லாம் இந்த மாதிரி நெருப்பு செட் பண்ணி வச்சுக்கணும். 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோம்னா சூப்பராக பிரியாணி தம்மாகி வந்துடுங்க. நான் 9:10க்கெலாம் பிரியாணி போட்டேன். 9:45 இறக்குனா அப்படியே குப்புன்னு வருது பாருங்கள் ஆவி. அப்போ பிரியாணி பக்காவாக உங்களுக்கு தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. எப்போவுமே பிரியாணி போட்ட உடனே நீங்கள் சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. பிரியாணி நல்லா அப்படியே செட் ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் பிரியாணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பாதி ரைஸ் அப்படியே மேலே எடுத்து வச்சு நீங்கள் உடச்சிட்டே வந்தீங்கன்னா அடியில் இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் இது போல். அப்புறம் நீங்கள் பிரியாணி கேட்க எடுத்து கொடுக்க கரெக்டாக இருக்குங்க. பீஸ்லாம் உடையாதுங்க. ஏன்னா நம்ம பெரிய கோழியாக தான் போட்டிருக்கோம். நம்ம 10 மணிக்கு எடுத்துகிட்டு வந்த பிரியாணி 12:30க்கெலாம் முடிஞ்சிருச்சுங்க. இதோ நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நீங்களும் கிளம்புங்க. பாய்.